அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர் ரஹீக் அல் மக்தும் பகுதி 60. போன பகுதியில பத்ரு போற குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம எல்லாரும் கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் மாதத்துல நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. ஜக்காத்துல் ஃபித்ர் எனப்படும் நோன்பு பெருநாள் அந்த ஆண்டு தான் கடமையாக்கப்பட்டுச்சு. இதர பொருட்களுக்குரிய ஜக்காத் எனப்படும் மார்க்க வரிகளின் அளவுகளும் இந்த ஆண்டு தான் விவரிக்கப்பட்டுச்சு. இது பூமியில் பயணித்து பொருட்கள் ஈட்ட முடியாமல் சிரமத்தில் வாடி வதங்கிய பெரும்பாலான ஏழை முஹாஜிர்களின், அதாவது மதினாவில வாழும் மக்கா முஸ்லிம்களின் பொருளாதார சுமைய எளிதாக்குச்சு. பத்ரு பொருள் கிடைத்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரி 2 சவ்வால் மாதத்தில் கொண்டாடிய நோன்பு பெருநாளையே முஸ்லிம்களுக்கு தங்கள் வாழ்நாளில் கிடைத்த பொருட்களில் முந்தியதும் மிக சிறந்ததுமாக இருந்துச்சு. அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி எனும் கிரீடத்தை அணிவித்து பிறகு அவர்களுக்கு அவன் வழங்கிய இந்த பொருள் எவ்வளவு அதிசயமானது தெரியுமா? தங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியேறி அல்லாஹு அக்பர், அதாவது அல்லாஹு மிக பெரியவன், லா இலாஹா இல்லல்லாஹ், அதாவது அல்லாஹுவை தவிர இறைவன் இல்லை, அல்ஹம்துலில்லா, அதாவது எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று சத்தமிட்டு கூறியவர்களாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் தொழுத அந்த தொழுகையின் காட்சிதான் எவ்வளவு அற்புதமானது. அல்லாஹுடைய உதவியையும் அளவில்லா அருளையும் பெற்ற முஸ்லிம்களின் உள்ளங்கள் அல்லாஹுவின் மீது அன்பு கொண்டுச்சு. அவனுடைய நேசத்தையும் பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள துடியா துடிச்சிச்சு. இதைத்தான் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் நினைவூட்டுகிறான். நீங்கள் பூமியில் மக்காவில் வலுவிழந்த வெகு குறைந்த தொகையினராகவே இருந்து உங்களை எந்த மனிதரும் எந்நேரத்திலும் பலவந்தமாக திடீரென தாக்கி விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவன் உங்களுக்கு மதினாவில் இடமளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான். மேலும் நல்ல உணவுகளை உங்களுக்கு அளித்ததையும் நினைத்து பாருங்கள். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 26வது வசனம். பத்ரு மற்றும் உஹூத் போர்களுக்கு மத்தியில் நிகழ்ந்த ராணுவ நடவடிக்கைகளை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே கேட்ட பத்ரு போர்ல தான் முதலாக முஸ்லிம்களும் இணை வைப்பவர்களும் ஆயுதமேந்தி கடும் சண்டையிட்டு கொண்டாங்க. இந்த போர் முஸ்லிம்களுக்கு உறுதியான வெற்றியை கொடுத்துச்சு. இத அனைத்து அரபுகளுமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த போரினால கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களின் முதன்மையானவர்கள் இதுல நேரடியாக சேதமடைந்த மக்காவாசிகள் தான், அதாவது இணை வைப்பவர்கள். அதற்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்டவர்கள் யூதர்கள். இவர்கள் முஸ்லிம்களின் வெற்றியையும் அவர்கள் மிகைத்து விடுவதையும் தங்களது மார்க்கத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் மிக பெரிய அடியாகவும் வீழ்ச்சியாகவும் கருதினாங்க. ஆக பத்ரு போர்ல முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்ததிலிருந்து இணை வைப்பவர்களும் யூதர்களும் முஸ்லிம்கள் மீது கோபத்தாலும் ஆத்திரத்தாலும் கொந்தளிச்சாங்க. நபியே, யூதர்களும் இணை வைத்து வணங்குபவர்களும் நம்பிக்கையாளர்களுக்கு மனிதர்கள் அனைவரிலும் கொடிய எதிரிகளாக இருப்பதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். அல் குர்ஆன் 8வது அத்தியாயம் 82வது வசனம். இந்த இரு சாரருக்கும் மதினாவிற்குள் சில ரகசிய நண்பர்களும் இருந்தாங்க. அவர்கள் தங்களுக்கு இஸ்லாத்தை தவிர வேறு எங்கும் கண்ணியம் கிடைக்காது என்று உறுதியாக தெரிந்த பிறகு தங்களை பெயரளவுல முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையிலே யூதர்களையும் இணை வைப்பவர்களையும் விட அவர்கள் முஸ்லிம்கள் மீது குரோதத்தால் குறைந்தவர்கள் இல்ல. அவர்கள் யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு உபையும் அவனது நண்பர்களும் தான். மேல சொன்னது மாதிரியே 3 பிரிவினரை தவிர 4வது பிரிவினரும் இருந்தாங்க. அவர்கள் மதினாவை சுற்றி வாழ்ந்த கிராம அரபிகள். இவர்களுக்கு குஃபுர், அதாவது இறை நிராகரிப்பு, ஈமான், அதாவது இறை நம்பிக்கை என்பதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனையே இல்ல. இவர்கள் மக்களின் செல்வங்களை சூறையாடுவதையும் கொள்ளையெடுப்பதையும் தொழிலாகவே கொண்டிருந்தாங்க. இவங்க முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட வெற்றியால் கவலைக்குள்ளானாங்க. மதினாவில முஸ்லிம்களின் வலிமையான அரசாங்கம் அமைந்துருச்சுன்னு தங்களால் கொள்ளை தொழில தொடர முடியாதுன்னு பயந்தாங்க. இதனால் முஸ்லிம்கள் மீது குரோதம் கொண்டாங்க. அவர்களுக்கு எதிரிகளாக மாறினாங்க. பத்ரு போரில் ஏற்பட்ட வெற்றி முஸ்லிம்களின் கண்ணியத்திற்கும் வலிமைக்கும் காரணமாக அமைஞ்சிச்சு. அதுபோலவே பல வகைகளில் முஸ்லிம்களை மற்றவர்கள் பகைத்து கொள்வதற்கு காரணமாகவும் அமைஞ்சிச்சு. அதனால ஒவ்வொரு கூட்டத்தினரும் தனது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தேவையான வழிகளை கையாள ஆரம்பிச்சாங்க. மதினாவிலும் மதினாவை சுற்றியில் மக்கள்களில் சிலர் இஸ்லாமை வெளிப்படுத்தினாலும் உள்ளுக்குள் முஸ்லிம்களுக்கு எதிராகவே ரகசிய ஆலோசனைகளையும் சதி திட்டங்களையும் தீட்டிட்டு இருந்தாங்க. ஆனா யூதர்களில் ஒரு கூட்டமோ முஸ்லிம்களுக்கு எதிராகவே தங்கள் குரோதத்தையும் பகைமையையும் வெளிப்படையாகவே காட்டினாங்க. மற்றொரு பக்கம் மக்காவாசிகளோ தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு பழிவாங்கியே தீருவேன்னு முஸ்லிம்கள் மீது படையெடுத்து அவர்களை அழித்தே தீருவோம்னு எச்சரித்தது மட்டும் இல்லாம அதற்கான முழு தயாரிப்பையும் பகிரங்கமாக செஞ்சாங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சுன்னா, ஒளி பொருந்திய ஒரு நாள் வந்தே தீரும்,
அதன் பிறகு ஒப்பாரியிடும் பெண்களின் அழுகையை நான் நீண்ட நாட்கள் கேட்பேன். ஆம், அப்படிதான் இருந்துச்சு. மக்காவாசிகள் மதினாவின் மீது மிக மூர்க்கமான போர் ஒன்றை தொடுத்தாங்க. இத வரலாற்றில் உஹுத் போர் என்று அழைக்கப்பட்டுச்சு. இந்த போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டதால் அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த பயம் குறைஞ்சிச்சு. இந்த ஆபத்துகளை முறியடிப்பதில் முஸ்லிம்கள் மிக முக்கிய பங்காற்றினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆபத்துகளை பற்றி எந்த அளவு விழிப்புணர்வுடன் இருந்தார்கள் என்பதையும், அவற்றை முறியடிப்பதற்கு எந்த அளவு முறையான திட்டங்களை தீட்டியிருந்தாங்கள் என்பதையும், அது விஷயத்தில் அவர்களின் வழி நடத்தும் மகத்தான திறமை எவ்வாறு இருந்துச்சு என்பதையும் அவர்கள் மேற்கொண்ட செயல் திட்டங்கள் மூலமாக நன்றாகவே தெரிய வருது. அடுத்து வரும் பகுதியில அந்த செயல் திட்டங்களை பற்றி விவரங்களை பார்ப்போம். வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.